ஹாய்மா, ஹாய் மேம். எல்லாரும் நல்லா இருப்பேன் நம்புவோம். எபிசோட வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு. பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பிளட்டு வேற சொட்டுது வேற பாவத்தை. உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. அது என்னென்னமோ முயற்சிலாம் தில்லாலங்கடி வேலை கூட பார்க்குது பாருங்களேன். அதத்தே என்ன ஆனாலும் பரவாயில்ல, சோராவை நானே காப்பாத்துறேன். என் சோராவால உண்மையான ஜின்சுருக்கியும் பாதிக்கப்பட்டிருக்கான். அவனை ஒழுங்கா பழையபடி மாத்து. அதுக்கெல்லாம் இப்ப வாய்ப்பே இல்ல. கூடிய சீக்கிரமே நைன் டெயில்ஸ் வெளியே வரும். லீஃப் வில்லேஜ் கண்டிப்பா அழிக்கப்படும். போதும், வாய மூடு. உன்னால முடிச்சத பண்ணு. ஐயோ, ஓடி போயிட்டானே. அவனும் செத்து போயிடான்ட்டு ஓடி போயிட்டா பாருங்க. எப்படி பாரு விவரமா. நான் நிக்கிறேன் பாரு. அந்த நைன் டெயில்ஸ் என்ன கட்டுப்படுத்துறத நான் அனுமதிக்கல. உன்னுடைய பலத்தை பயன்படுத்தி தான் நான் இத சாதிச்சேன். நான் சொல்றத கேளு. நான் உனக்கு துணையா நிக்கிறேன். நீயும் முயற்சி பண்ணு சோரா. கண்டிப்பா முடியும். ஐயோ ஐயோ பாவத்தை. கிட்ட போறத அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு ஆளா எவ்வளவு நேரம் போராட முடியும்? ஒன்றும் செய்யல. பவர் கொஞ்சம் பொறுமையா இரு. நான் உன்னை ஹீல் பண்றேன். அடச்சே, ஹீல் பண்றதுக்குலாம் இப்ப நேரமே இல்ல. ஐயோ, ஊரே அழிச்சுக்கணும். தேவையில்லாம் வேலையை பார்த்துட்டாங்களே கூட்டிட்டு வந்து. பிளான் பண்ணி தானே கொண்டு வந்திருக்கேன். இது என்னது? அவங்க ரெண்டு என்ன இங்க இந்த இருக்குது இல்ல, அவங்க ரெண்டு தனியா இந்த இருக்காங்க. அவன் வாங்கிட்டா. ஓ, நருட்டோ காப்பாத்திட்டியா? நல்லதா போச்சு. என்ன பத்தி கவலைப்படாத. ஹீல் பண்ணனும். எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏற்படுற காயங்கள் எவ்வளவு சீக்கிரமா உனக்கு தெரியும்ல. இப்போ நாம சோராவை பத்தி தான் கவலைப்படணும். எப்படியாவது அவனை பழையபடி மாத்தி ஆகணும். அதுக்கப்புறம் நீ அவனை ஹீல் பண்ணணும். நாருட்டோ, நான் பாத்துக்கிறேன். மறுபடியும் இன்னும் முயற்சி கைவிட மாட்டேங்கிறேன் பாருங்க. நீ செஞ்சதுக்கு நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். உன் சொந்த மகனை ஆயுதமா மாத்துறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இந்த அப்பா மகன் ஓடிட்டானே. இந்த தெரியும் புடிச்சேன் வந்து என்னன்னு எனக்கு தெரியாது. பின்னாடியே ஃபாலோ பண்ணுவேன். நான் உருவாக்குவேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல. உலகத்துல பாசம்ன்றது இன்னும் முக்கியம். நியாய தர்மங்களை நான் மாத்தி காட்டுறேன். இந்த உலகத்தையே என்னால மாத்த முடியும். ஆனா அதெல்லாம் ஒரே ஒரு அரசர் தான் இருக்கணும். மறந்துடுங்க அப்படியே. இங்க தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படியே மறந்துடுறானே. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. இந்த வந்துட்டேன். சூப்பர் பீஸ். நீ வந்து யாரை காப்பாத்துறேன்? இங்க வந்துட்டான். மரத்தோட மரமா வச்சு அந்த கட்டிட்டேன். யாரு? சாய். அப்படியா? என்ன ஆச்சு சாய்? ஹாஸ்பிடல்ல இருந்து உன்னை எப்படி பிரச்சனை இல்லைன்னு வந்துட்டேன் போல. கை ஆமா. கிராமத்துல இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது ரெஸ்ட் எடுக்க முடியும் சொல்லுங்க? ஆமா, கண்டிப்பா கஷ்டம் தான். நல்லா கட்டி வச்சிட்டேன். என்ன காசுமா, நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். பொறுமையா பேசுவோமா? ஆனா ஆசுமா உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. சோரா இப்படி உன்னை திக்குதுக்கான்னு ஒருக்குறானேடா. எடுக்கிறானே நீ சோறான்ற அவன் உன்னை சுக்கான்னு ஒருக்குறேன். தயவு செஞ்சு இப்படி பண்ணாத. எனக்கு எவ்வளவு அடியச்சா வாங்குது. ஆமா, ஒரு உண்மையான அரசரை பத்தின புரிதல் நம்ம ரெண்டு பேருக்குமே சுத்தமா இல்ல. கட் பண்ணிட்டானே.
ஏய், ஐயோ ஆஸ்மா போட்டேன். இங்கே அவன் போட்டானா இங்கே இவனை போட்டானான்னு இல்ல தெரியல. இல்ல ஆஸ்மா இவனை போட்டேன். ஆஸ்மா வந்துட்டானா? இல்லை ஆனா நான் இப்ப உயிரை விட்டா லேண்ட் ஆஃப் ஃபயருக்கு என்ன ஆகும்? அதை யாரு காப்பாத்துவா? எதுவுமே மாற போறதுல காசுமா. நீ சொல்றத கேட்க வேடிக்கையா இருக்கு. அதத்தேன் நட்டுவ மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியல. சக்தியை வச்சுக்கிட்ட நீ என்ன பண்ண போற? அது உனக்கு நல்லது கிடையாது. இது ஆனாலும் பக்கத்துல போறேன் பாருங்க. நாங்க உனக்கு பலம் சேர்க்கிறோம். நான் லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரும் உனக்கு தேவையான சக்தியை நாங்க கொடுக்கிறோம். அப்படின்னு அடிக்கிறான் பாருங்க. குறையுதா? அப்படியே அதை விட்டு வெளியேறது போல. வெளியேறுது, ஆனா வெளியேற விட மாட்டேங்க. வெளியேறிச்சுன்னா அது அதோட ஆக்கிரமிப்பாயிரும்ல. மாறிடுச்சு. ஆமா உடம்பு விட்டு வெளியேறுது. சோறா உடம்பு வெளில வந்துருச்சு. போச்சுடா. நாம வெளிய போய் நேரம் இங்கவே வருது. நேர ஆமா இது என்னது? போச்சுடா. வெளில வந்துருச்சு. அதத்தேன் அதுக்கே இவ்வளவு பவர்னா அப்ப நடுவுக்குள்ள இருந்தா வெளில வந்தா என்ன ஆகும்? ஆத்தி ஒண்ணு கட்டுப்பாடு காணா. அது சோராவோட உடல்ல இருந்து வெளியே வந்துட்டாலும் அதுக்கு இன்னொரு ஹியூமன் வெசல் கிடைச்சாதான் இதை உருவத்தை அதால மெயின்டைன் பண்ண முடியும். அப்படினா போச்சுடா. ஐயோ மறுபடியும் சீல் பண்ணதானே சிக்கா அக்கா மார்க்குள்ள போயிட போகுது. நைட்டு அதை குப்பை கிடக்க. சோரா இறந்துருவானோ? நான் பேசுறது கேக்குதா? கமான் கண்ணை திறந்து பாரு. இல்ல கேக்குது. இவன் பேசுறது கேக்குது. இது என்னது? யார் இது? யாராவது என்ன என் பேரை சொல்லி கூப்பிட்டீங்களா என்ன? சோரா பார்த்தாலும் கத்திக்கிட்டே கிடக்கு. நீ கொஞ்ச நேரம் கூட வாய மூடாம இருக்க மாட்டியா நருட்டோ? இத முழிச்சிட்டேன். ஒரு வழியா கண் முழிச்சிட்டியா நருட்டோ? ஏய் நண்பா, நீ வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கியா? வீட்டுக்கு என்ன சொல்ற நீ? எனக்கு சொந்தமா ஒரு வீடு கூட கிடையாது. என்ன யார் ஏத்துப்பா? அட என்ன உளறிக்கிட்டு இருக்க சோரா? இதுதான் உன்னுடைய வீடு. இப்போ லீஃப் வில்லேஜ்ல நீ ஒருத்தன் ஆயிட்ட. லீஃப் வில்லேஜா? நான் அழிக்கணும்னு நினைச்ச கிராமம் எனக்கு அடைக்கலம் கொடுக்கும்னு நினைக்கிறியா? பழச பத்தியே பேசிக்கிட்டு இருக்காத. நீ எங்களுடைய ஃப்ரெண்ட், அந்த விஷயத்தை மறந்துடாத. ஆமா நாம ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு புரியுதா இல்லையா? யார் என்ன சொன்னாலும் அதை நீ நம்ப கூடாது சோரா. நான் உன்னோட ஃப்ரெண்டா? ஆமா சோரா. எல்லாம் வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் நல்லதா இருக்காங்க. அதுவே அழிஞ்சிருச்சு போல, வேற உடம்பு கிடைக்காதனால. நானும் உங்களுடைய இந்த கூட்டத்துல சேரலாமா? ஆனாலும் நீ இவ்வளவு பேராசைப்பட கூடாது. ஆனா நான் நம்பிட்டா பாத்தியா? இதுல சிரிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஆனா உடம்புற காயமாயிருச்சு. ஆமா நான் கூட பயந்துட்டேன் மொத்தமா காலி பண்ணிடுவாங்கன்ட்டு. அப்படின்னா நீ அந்த ஃபயர் டெம்பிளுக்கு திரும்ப போகலையா? இல்ல, நான் இந்த உலகத்தை சுத்தி பார்த்து புது புது மனிதர்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். வாழ்க்கையில இன்னும் நிறைய பயங்கரமா போட்டாங்க. அதுவும் சரிதான். என்னாச்சு மறுபடியும் கிளம்பிட்டியா? ஆமா அதான் வேலை முடிஞ்சு. சரியா சொன்ன. எப்ப வேணும்னாலும் வரலாம். ரொம்ப நன்றி.
இங்கே இருக்கு ஓட்டு கட்டா இருக்கு. பயங்கரமான கட்டை போட்டு விட்டாங்க. இருந்து கொஞ்ச நாளைக்கு இருந்து போகாம அதே ஊரை ஃபுல்லாக சுத்த போறானா. இல்லை அப்போ கூட இவன் சொல்லலையே அவன் ஆசமாக்கு நான் பாய் சொன்னேன்னு சொல்லிடுறீங்களா? இல்லை அப்போவாது உண்மையை சொல்லலாம்ல. சொன்னா என் அப்பா பத்தி நல்லவனா நினைச்சிட்டு இருந்தேன்ல, இறப்புக்கு அப்புறம் உனக்கு என்ன பேர் அதனால வைக்கிறதுங்கிறத சொல்றேன். ஏன் எப்ப பார்த்தாலும் என்னுடைய இறப்பையே இருக்கு. நான் வாழ்றது பிடிக்கலையா? அதுவே இப்பதான் உனக்கு தெரியுதா? பாய். இல்லை இப்போவாது சொல்லியிருக்கலாம்ல அவன். சொல்லலை. நல்லவே நினைச்சிட்டு இருக்கேன்ல, அதனால சொல்லலை. அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு. ம். அவன் செத்தக்கு அப்புறம் அவன் நினைச்சு பார்ப்பான். மறுபடியும் அப்புறம் இதாயிருவான்ட்டு ஆமா. சங்கடப்படுவேன். இது யாரு? ஆனா சென்சை இந்த மூவ பயன்படுத்திருக்கீங்க. இவ்ளோ சீக்கிரம் பண்ண மாட்டீங்களே. ஏன் இவ்ளோ அவசரப்படுறீங்க? விளையாடலாமே. எதிரிகள் கூட மோத ஜாக்கிரதையா இருக்கணும். காலத்துல இறங்கி தைரியமா செயல்பட்டாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஆனா இந்த மாதிரி ரிஸ்கான மூவ்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சா? நானும் அப்படிதானே. சக்தி வாய்ந்த எதிரிங்க கிட்ட இருந்து உன்னோட அரசரை காப்பாத்தணும்னா சில தியாகங்கள் செய்யறத தடுக்கவே முடியாது. உங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ஒரு நாட்டுக்கு அரசர்ன்றது எவ்வளவு முக்கியமான விஷயம்ன்றது இப்பதான் எனக்கு புரிஞ்சிருக்கு. அது சரி, ஆனா அரசரை இழந்துட்டா கேம் முடிஞ்சிருமே. உங்க ஆட்டம் முடிஞ்சது. லீவ் ஷினோபியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் பீசஸை தேர்ந்தெடுத்தா கண்டிப்பா நீதான் ஒரு நைட்டா செயல்படுவ. ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த போர்ட்ல அது ஒன்னும் அவ்வளவு பவர்ஃபுல்லான பீஸ் கிடையாது. ஆனா மத்த எல்லாரையும் தாண்டி போகக்கூடிய வலிமை இருக்கு. அது ஒரு வித்தியாசமான சக்தி. உன்னோட மைண்ட் எவ்வளவு ஃபிளெக்சிபிள்னு எல்லாருக்குமே தெரியுமே. ஓகே, இதுல நீங்க யாரு? எனக்குன்னு அப்படி எதுவும் கிடையாது. நான் ஒரு சாதாரண சிப்பாயின்னு சொல்ல வரீங்களா? அது சரி, இதுல அரசர் யாருன்னு உனக்கு தெரியுமா? நம்ம ஊரோட ஹொக்காகே தானே? ஆமா, நானும் இது வரைக்கும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இனிமே அப்படி கிடையாது. அப்போ யார் அது? சரியான நேரம் வரும்போது என்னடா சொல்ற? மறுபடியும் நீ இப்படி ஆரம்பிச்சிட்ட. நைட்டோவா? இல்லையே, இல்ல அந்த அரசர் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அப்பத்துல இருந்து எனக்கு தெரியுன்றேன். ஓடிட்டு இருக்காங்க. ஆமா, இது எது? பின்னாடி என்னமோ வெரைட்டி வந்துக்கிட்டே இருக்கியா? இவ்வளோ வெரைட்டி அப்பவே நினைச்சேன். யாரா அந்த மொட்டை? உன்னோட திறமையை பாராட்டி ஆகணும். இதானா? ஜாக்கிரதையா இருடா. இவதான் அந்த டோட்டல்ஸ் செஞ்சுரியோட ஹோஸ்ட். குறைச்சி எடை போடாத, உன் கதையே முடிஞ்சிடும். என்ன இது? இதெல்லாம் பேசக்கூடாது காக்கசு. ஒருத்தரோட உயிர் எடுக்கிறத விட வேற நல்ல விஷயம் இல்லைங்களா? புதுசா காட்டுறாங்க இன்னைக்கு அந்த அக்காசுக்கு 2 பேரை. முடிஞ்சு போச்சு. ஐயோ, பார்த்ததுல மண்டை முள்ளெல்லாம் குழம்பி போச்சே. 70 71? இப்போ பார்த்தது 71. ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு எபிசோட். நம்ம மண்டையே குழம்பி போச்சு அந்த அளவுக்கு. ஐயோ அப்பா, படம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் ஒன்று, இந்த ஆஸ்மா வந்து ஒரு அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புதிரை போட்டுக்கிட்டே கிடைக்கான். அவன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியலை. அடுத்த வர்ற எபிசோடில் நம்ம பார்ப்போம். இப்போ மீண்டும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி அகாசுகிலேருந்து 2 பேரை வந்து புதுசாக என்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய ஆட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வர எபிசோடில் அடுத்து வெறித்தனமாக போகும்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம்.